டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நிறைய பிளேசஸில் ஷட் டவுன். பட் எனக்கு வந்து 8 o'clock தான் தெரிஞ்சது. சரி மகிழ்னிக்கு வந்து சிம்பிளாக பீட்ரூட் ரைஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செஞ்சு கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பே இருந்தது. சரி அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக காய் இருந்தது. சரி அதையே வச்சு அவியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய், கேரட்டு, அப்புறம் கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் செஞ்சேன். பீன்ஸும் வாழைக்காயும் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அது இல்லை. சரி அவியல் செய்கிறதுக்கு காய் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். கடாயில் காயெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கு பின்னாடி இந்த தேங்காவை வந்து நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். ஷட் டவுன் அப்படிங்கிறனால மார்னிங்கே அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டேன். இது கூட வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்தோம் அப்படின்னா அவியல் சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லாருமே கருவாட்டு குழம்புக்கு களி சாப்பிடுவாங்களே, இன்றைக்கும் பழைய மீன் குழம்புக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு களி செஞ்சுட்டேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.